அஸ்ஸலாமலைக்கும், வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சூப்பரான பிரெட் பொட்டேட்டோ போண்டா தாங்க பண்ண போகிறோம். ஸ்நாக்ஸ் ரெசிபி அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 உருளைக்கிழங்க பாயில் பண்ணி நான் மசிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்தது, கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கங்க, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகணும். நான் 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு பிரெட்டை எடுத்து தண்ணியில் இந்த மாதிரி நனைச்சிக்கங்க. நனைச்சி உடனே எடுத்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுறணும். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை ஒரு பால் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பிரெட் நடுவில் வச்சு உள்ள பிரெட்டை இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். மீடியம் ஹீட்டில் எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேன். எல்லா போண்டாமையும் இப்போ சேர்த்துடலாம். அருமையாக இருக்குங்க. வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள மசாலாவோடு சாப்பிடையில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே திருப்பி விட்டுருங்க. கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா குக் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். டீ டைம் சாப்பிட்றதுக்கு அருமையான ஸ்நாக்ஸ் இது. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப டைமும் ஆகாது, உடனே பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, குக் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். டொமேட்டோ சாஸோடு சர்வ் பண்ணுங்கள், அருமையாக இருக்கும். உருளைக்கிழங்கு பதிலாக நீங்கள் சிக்கன் கூட உள்ள ஸ்டஃப்பாக வைக்கலாம், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.